இந்த ட்ரெஸ்ஸும் எவ்வளோ அழகழகாக இருக்குல்ல. ஆமாக்கா, பொம்பளை பசங்களுக்கு தான் நல்லா டிசைன் டிசைனாக விற்கிது. முன்னாடிலாம் பாவாடை சட்டை மட்டும் தான் விற்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. இப்போ பாரு என்னென்னவோ மாடல் மாடலாக விற்கிது. கவுன் மாடலில், பாவாடை சட்டை மாடலில் கூட சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்குது. இதில் எது எடுக்கிறது அப்படியே தெரியல. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏய் ராஜி, இங்க பாரு எவ்வளவு பெரிய பொம்மை. என்னடா இங்க பாருடி, எவ்வளவு பெரிய பொம்மை. ஐயோ எவ்வளவு சூப்பரா இருக்குல. இது நமக்கு அம்மா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. எங்க அம்மா கண்டிப்பா வாங்கி தர மாட்டாங்க. உங்க அம்மா கிட்ட வேணா கேட்டு பாரு, வாங்கி தரேன் பார்க்கலாம். எங்க அம்மா தானே உனக்கு சோறு போட்டே தண்டம். இதுல உனக்கு இவ்வளவு பெரிய பொம்மை வேற வேணுமான்னு வேற கேட்பாங்களே என்ன. அதுவும் சரிதான், கரெக்டா தான் கேக்குறாங்க. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த பொம்மையை வாங்கி தர சொல்றேன் தெரியுமா. உங்க அப்பா வாங்கி தர வேண்டாம் உனக்கு. இவ்வளவு பெருசு வாங்கி தர மாட்டாரு, ஆனா கொஞ்சம் சின்னதா வாங்கி தர சொல்றான், வாங்கி தருவாரு. சரிடா, உங்க அப்பா வாங்கி தந்தானே எனக்கு விளையாடுறதுக்கு கொடுப்பியா? நீ எங்க வீட்டுக்கு வா, நான் உனக்கு விளையாடுறதுக்கு தரேன். ஐயோ ஜாலி, வாங்கி தர சொல்லுங்க வரேன். எங்க கடைக்காரர் யாரையும் காணோம், எடுத்து கொடுக்க சொல்லலாம் பார்த்தா அந்த ட்ரெஸ்லாம். அக்கா இதெல்லாம் நம்மளே எடுத்து பார்த்தே நம்மளே தான் பில்லு போட்டுக்கு திரும்ப கொடுக்கணும். எடுங்க, எது பிடிச்சிருக்கோ எடுங்க பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் ராஜிக்கு நல்லா இருக்கும்னு பாரு, காட்டுங்க. நல்லா இருக்குக்கா, கலர் கூட நல்லா இருக்கு. இது அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அப்படியே நில்லு. கரெக்டாக தான் இருக்கு. பாத்தீங்களாக்கா, சரியா தான் இருக்குல்ல. சைஸ்லாம் கலரா நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா, இவளுக்கே அளவு வச்சு தச்ச மாதிரி இருக்குல்ல. சரி, இது ஒன்று எடுத்துக்கலாம். அக்கா அது மேலே இருக்கு பாருங்க, அந்த ப்ளூ கலர் கவுன் எடுங்க. இந்த ப்ளூ கலரா? ஆமா ஆமா, அதான் எடுங்க. இது கூட நல்லா இருக்கும் அவளுக்கு. இந்த ட்ரெஸ் குழந்தை பத்தியா பொம்மை மாதிரி இருக்கா. சரி, இது ஒன்று எடுத்துக்கலாம். இவளுங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அங்கே பாருங்கக்கா, ட்ரெஸ் ஏதாவது பார்த்துன்னு இருக்காங்க. அங்கே தான் இருக்காங்க, எங்கேயும் போயிடல. தூரமா எங்கேயாவது போயிடாதீங்கடி, அப்புறம் தொலைஞ்சு போயிட போறீங்க. இங்கே இருங்க. சதீஷ்க்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்க்கலாம். அக்கா மேலே பாருங்க, ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பாருங்க, அது நல்லா இருக்கு பாருங்க சதீஷ்க்கு. நல்லா இருக்குல்ல. வேஷ்டி சட்டை மாடலில் இருக்குது. நல்லா தான் இருக்குது, புது மாடலாக இது. அக்கா இதெல்லாம் எப்பயே வந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வேஷ்டி கட்டின மாதிரி இருக்கு அந்த போட்டா. அவனுக்கு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கானே. சட்டை பேண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இது எடுத்துக்கலாம். ஐயா சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ். இங்கே இருக்கட்டும், பில்லு போடும்போது சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் இந்த சட்டை டவுசர் கூட நல்லா இருக்கு சதீஷ்க்கு. இது ஒன்று எடுத்துக்கலாம். அம்மா எனக்கு டவுசர் வேணாமா, பேண்ட் வாங்கி கொடுங்கம்மா. டவுசர் நான் போட மாட்டேன். வீட்டில் போடுறதுக்கு இதான் நல்லா இருக்கும். எடுத்துக்கிறேன். இது வேணாம் சொல்லாத, அடி வாங்குவேன். எல்லாம் உங்க இஷ்டம் தானே, எடுங்க எடுங்க. எப்படி பேசுது பாரு இந்த வயசுலயே. அக்கா ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொன்னாங்களே, 2 ட்ரெஸ் தான் எடுத்துருக்கோம். இன்னும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம். ஆமாம்ல. இந்த ப்ளூ கலர் சட்டை டவுசர் நல்லா இருக்குது. இது ஒரு செட் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 செட் ஆகி போச்சு. ராசிக்கு இன்னும் ஒரு கவுன் மட்டும் எடுத்துக்கலாம்க்கா, சரியா போயிடும். பாரு எது நல்லா இருக்குண்ணே. அக்கா இந்த ரெட் கலர் நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவ கலருக்கு நல்லா எடுப்பா இருக்கும். நல்லா இருக்கு இந்த ரெட் கலர். இது ஒன்று எடுத்துக்கலாம். 2 பேருக்கும் 3 செட் எடுத்தாச்சு. இப்போ அவங்க 2 பேருக்கும் பார்க்கலாம்க்கா. இம்மா இதுங்களா சின்ன குழந்தைங்க, கொஞ்சமா சொல்ற வச்சு கேட்குங்க. அதுங்க பெருசு. நம்ம சொல்றது ஒன்று கூட கேட்காதுங்க. அதுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் எடுக்குங்க. செலக்ட் பண்ணிச்சிங்க இல்லையான்னு போய் பார்க்கலாம். ஆமாக்கா, இதை விட என்ன கொடுமை தெரியுமா, அங்கங்கே கிஞ்சி போயிருக்கும். அப்புறம் கை இருக்காது, ஒரு பக்கம் கை இருக்கும், ஒரு பக்கம் கை இருக்காது. அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் தூக்கி வந்து இதுதான் எனக்கு வேணும் அடப்பிடிப்பா. ஆமாடி, பேண்ட்டில் வந்து தொடை எனக்கு கிஞ்சி போயிருக்குது ஒரு நாள். அந்த பேண்ட்டு தான் வேணும் அடப்பிடிச்சா தெரியுமா. சரியான அடி அடிச்சு வத்தி கடாசம் தெரியுமா அந்த பேண்ட்டு. நான் கேட்டால் இதுதான் ட்ரெண்டிங்காக, இதான் ஸ்டைலா. அந்த மாதிரி பேண்ட்டு போடுறது தான் ட்ரெண்டிங்னு. இந்த மாதிரி பைத்தியக்கார ட்ரெஸ்லாம் போடுதுங்கம்மா பசங்க. ஏன்டி அது உள்ள பெண்ணு இருக்க? இருடி, இங்கே தான் சூப்பர் சூப்பர் கலர் ட்ரெஸ் தான் இருக்குது. எடுத்து பார்த்துட்டு வரேன். இது இந்த பச்சை கலர் நம்ம கிட்ட இருக்கு, இந்த ஊதா கலர் இருக்கு, இந்த மஞ்சள் கலரும் இருக்கு, இந்த செம்பருத்தி பூ கலரும் இருக்கு. ஏமா துணிலாம் எடுத்துட்டீங்களா? பில்லு போடுறதுக்கு போலாமா? இப்பதான் பார்த்துன்னு இருக்கோம். இருமா, இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள பில்லு போட போயிட்டீங்க நீங்க. ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துனே இருங்க. அங்கேயே உட்காந்துங்களா, வீட்டுக்கு போய் வேலை இல்லை பாரு எனக்கு. சரி சரி இருங்க, கத்தாதீங்க. ஏதோ ஒரு நல்ல கலரா கருப்பு இல்லாம இருக்காப்ப அந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஒரு 3 செட் எடுத்துக்கோ போதும். ஐயா 3 ட்ரெஸ்ஸா? இதை முன்னாடி சொல்லக்கூடாது. இதோ அள்ளிடுறேன் பாரு. இப்போ நான் எத்தனை ட்ரெஸ் எடுக்க? ஏண்டி 1 வாங்க 2 ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நீ 3 ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஐயா ஜாலி ஜாலி. மணி வேற ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சீரியல் வேற பார்க்கணும். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புரியவே தலையா வலிக்கும். நைட்டுக்கு தூக்கமே வராது. ஆமாக்கா, நேற்று தொடருன்னு முடிச்சாங்க பாருங்க. எவ்வளோ ட்விஸ்ட்டாக வச்சுட்டாங்கல்ல. எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தே ஆகணும். அந்த மாமியாருக்கு மருமகளுக்கும் அப்படி ஒரு சண்டை. மாமியார் வந்து அந்த மருமகளை வீட்டை விட்டு தள்ளிடுவாங்களா, தெத்திடுவாங்களா, இல்லை வீட்டிலே தான் வச்சிருப்பாங்களா, ஒன்றுமே புரியல. இன்னைக்கு பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்க்கா. ஆமாண்டி, அந்த மாமியார் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது தெரியுமா. உன் காசு எனக்கு வேணாண்டி சொல்லிட்டு வலையெல்லாம் அவுத்து குத்திச்சு. ஆமாக்கா, அந்த மருமக நல்லது நினச்சா காசு குத்துச்சு. அது அதுக்கு வந்து கௌரவ கொச்சா ஆகிப்போச்சு. வலையில அவுத்து இந்த நீ வச்சுக்கோ அப்படி சொல்லி குத்துச்சு. ஏண்டி நீ என்னடி எங்கள் வாய் பார்த்ததுக்கா? சீக்கிரம் வாடி, நம்ம போட்டு பார்க்கலாம், ட்ரையல் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸை. அதை வந்துட்டேன். என் மாமியார் கூட என்ன இப்படி தான் கொடுமை பற்றிருக்கு தெரியுமா. அப்படியேக்கா, உங்கள் மாமியார் கூட அப்படி தானே? ஆமாம், காலையில் 7 மணிக்கெல்லாம் எழுந்து எனக்கு காப்பி போட சொல்லும்.
வாசல் பெருக்க சொல்லு. என்ன எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கு தெரியுமா? இது காலையில ஏது காப்பி வைக்க சொன்னது கொடுமையா? நல்ல ஆளு தான் இது. அம்மா இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேனே. எம்மாடியோ இன்னைக்கு தாண்டி அம்மா நல்ல ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காளுங்க. லட்சணமாக இருக்குது. இதுதான் இதே மாதிரி இன்னும் 2 எடுத்துக்கோ. அம்மா மாடல் எடுத்துக்கலாமா? இது ஒரு மாடலில் இன்னும் 2 வேறு மாடல் எடுத்துக்கிறேன். அம்மா ஏன் ட்ரெஸ் எப்படிமா இருக்கேன்? நல்லா பட்டு பாவாடை சட்டை மாதிரி தான் இருக்குது. ஆனால் கவுன் இது. ஆமாம்மா கவுன் தான். நல்லா சூப்பராக இருக்குது. நீ கூட இதே மாதிரி இன்னும் 2 எடுத்துக்கோ. இதே மாதிரி எடு, வேறு மாடலில் எடுக்கக்கூடாது. தெரியாதனமா இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிட்டுமோ? சரி இதே மாதிரி இன்னும் 2 எடுத்துன்னு வந்து சேருங்க. பில் போடுற இடத்துல பில்லு போட்டுட்டு இருக்கோம். லைன் கூட்டம் நிற்கிது பிறகு. இப்போ போய் நல்லா கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக பில்லு போட்டு போக முடியும். ஏக்கா அந்த கட்டை பையே தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஒன்றா பில்லு போட்டுறாதீங்க. தனித்தனியாக 4 பேருக்கு வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸே 4 பில்லு போட்டு 4 கட்டை பை வாங்குறோம் இன்னைக்கு. ஆமாம் தனித்தனியாக பில்லு போட்டால் தான் கட்டை பை தனித்தனியாக தருவாங்க. நம்ம ஒன்றா போட்டோன்னா ஒரே கட்டை பை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. தனித்தனியாக போட்டுக்கலாம். நல்ல வேலை ஞாபகம் பற்றினேன். ஆமாம் கட்டை பை 2 லட்ச ரூபாயில் காசு கொடுத்து வாங்க முடியாது. இங்கே வாங்கி போயிடுங்க எல்லாத்தையும். நீ போய் நம்ம இன்னும் 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். அப்போ டைம் ஆச்சு நிறுத்தி போயிட போகிறாங்க. இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கூட இந்த மாதிரி மாறிடலாமான்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம சைஸுக்கு கிடைக்குமா? ஆமாண்டி எனக்கு கூட சுடிதார்லாம் போடணும்னு ஆசை தெரியுமா? என் சைஸுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏம்மா நீ சுடிதார் போட போறியா? காமெடியாக இருக்குமா அவனை பார்க்கறதுக்கு? ஏன்டி நான்லாம் போடக்கூடாதா? அந்த மற்ற ஊர்லலாம் போய் பாரு, ஆயாங்கெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு சுடிதார்லாம். ஏன் நான் போடக்கூடாது? நான் கிராமத்தில் பிறந்த புடவை தான் கட்டணுமா? ஆமாக்கா அப்படி கேளுங்கக்கா. நீ வேணா 2 ஜீன்ஸ் பேண்ட் 2 டிஷர்ட் வாங்கிக்கோமா, ஆஃபராக தான் கொடுக்குறாங்களே. நான் போடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். வீட்டில் உங்கள் ஆயா இருக்குது பற்றியா, உங்கள் ஆயா தாத்தெல்லாம் அது இருக்கிற வரைக்கும் இந்த புடவையை தான் நான் கட்டின்னு இருக்கணும். ஒரு நாள் தீபாவளிக்குக்கா ஒரு கண்ணாடியில் வச்சு புடவை கட்டினேன். அந்த பார்டரில் போய் கண்ணாடியாக இருக்கும். அந்த புடவை கட்டினதுக்கு என்ன பேச்சு தெரியுமா பேசிச்சு என் மம்மியதே. புடவை கட்டினதுக்கு அந்த பேச்சு பேசிச்சு. ஆமாக்கா இந்த பட்டு புடவை கட்டாமல் இந்த மாதிரி புடவைலாம் கண்ணாடி வச்ச புடவைலாம் கட்டின்னு எப்படி மினுக்கிறாப்பார். திமிரு ரொம்ப அதிகம் அப்படி இப்படின்னு பேசி அன்றைக்கி என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுச்சு. ஆமாம் நம்ம இந்த காட்டன் புடவை இந்த ரேஷனில் கொடுக்குற புடவை இந்த மாதிரி ஒரு பூ கூட போடாமல் இருக்க புடவை கட்டினா தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். கொஞ்சம் கலராக கொஞ்சம் டார்க் கலர் கட்டிட்டா கூட உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போல்லாம் உங்களுக்கு டைம் ஆகாது. நாங்கள் ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டைம் ஆகும். சீரியல் பார்க்கணும்னு நீங்கள் பில்லு போகிற இடத்துல கூட்டமாக இருக்குன்னு ஊர் கதை பேசுனா நல்லா பேசுவீங்க. ஊர் கதை யார் பேசுனாங்க? நம்ம வீட்டு கதை தான் பேசுகிறோம். சரிக்கா நம்ம பில்லு போகிற இடத்துல போய் லைன் நிற்கலாங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது ரேஷன் கடை மாதிரி. வாங்க போகலாம். சஞ்சய் இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாடலாக எடுத்துருக்கலாம். இது பட்டு பாவாடை சட்டை மாதிரி இருக்குது. இதுதாண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒன்று ஒரு ப்ளூ கலர் ஒன்று எடுத்துன்னு போக வேண்டியதுதான். இப்போ பில்லு போடலாம். ஆமாம் மஞ்சள் கலர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ தான் கோயிலுக்குலாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்க போட்டு போகிறதுக்கு. இந்த கருப்பு கலர்லாம் எடுத்தோன்னா எங்கள் அம்மா என்ன வெட்டி போடுவாங்க. இந்த புடவைலாம் பார்த்தியா? அம்மன் கோயில் கட்டின்னு போகிறதுக்கு ஆடி மாதம் பிறந்துச்சுல அந்த மாதிரி அதுக்காக வந்திருக்கு. எவ்வளோ பண்டலாக இருக்குது பார்த்தியா? ஆமாக்கா இதெல்லாம் காட்டன் புடவைக்கா, வாங்கிக்கலாமா? போன வருஷம் வாங்கினது என்கிட்ட ஒரு 3 புடவை இருக்குது. இன்னும் இப்போ வாங்கணுமான்னு பார்க்குறேன். ஏன்னா அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டுவேன். ஆடி மாதம் மட்டும்தான் கட்டுவேன். சரி ஆமாக்கா என்கிட்ட கூட இருக்குது. சரி அப்புறமா வாங்கிக்கலாம். இம்மா முதல் பில்லு போடுறதுக்கு போகலாம். கூட்டம் அதிகமாக இன்னும் இருக்குது.